தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, PayPalல KYC வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அன்னைக்கே KYC பண்ண சொல்லி வந்து எஸ்எம்எஸ் வந்து வராது. ஸோ உங்களுக்கு ஒரு சில நாட்கள் அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து வரும். ஓகேவா? KYC பண்ண சொல்லி. மேபி உங்களுக்கு சீக்கிரமா கூட வரலாம். ஓகேங்களா? பட் நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் எனக்கு KYC பண்ண சொல்லி எஸ்எம்எஸ் வரல அப்டின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நாள் அப்புறமா அவங்களே எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் அப்டின்னா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இமெயில் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இமெயில ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நம்ம KYC வெரிஃபை பண்ற மாரி இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். நீங்க டைரக்ட்டா PayPal ஆப்ப ஓப்பன் பண்ணி நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அதுக்குள்ள போனாலே உங்களுக்கு பாப்அப்ல வந்து ஷோ ஆகும். KYC கம்ப்ளீட் பண்ண சொல்லி. பட் அதுல போய் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா ப்ரௌசர் வழியா நீங்க வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதற்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது போல ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும். இத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். ஏன்னா, நீங்க ப்ரௌசர் வழியா இப்ப ஓப்பன் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நார்மலா இப்ப நீங்க ஆப்ல கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ல வந்து லாகின்ல இருக்கும். பட் ப்ரௌசர்ல வந்து லாகின்ல இருக்காது. அல்லது நீங்க ப்ரௌசர்ல தான் இப்ப லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, டைரக்ட்டா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு லாகின்ல இல்ல அப்டின்னா, லாகின் பண்ண சொல்லும். உங்களோட Gmail அண்ட் பாஸ்வேர்ட குடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஆதென்டிகேஷன் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணோனே இது போல ஒரு பேஜ் வந்து வரும். ஓகேவா? இதுல எனக்கு வந்து பிசினஸ் அக்கவுண்ட் ஓகேவா? நான் பிசினஸ் அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து இங்க 3 வந்து டிக் மார்க்ல வந்து காமிக்குது. நான் பிசினஸ் இன்ஃபோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம பெர்சனல் இன்ஃபோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பேங்க் அக்கவுண்டும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து இப்டி காமிக்குது. பட் நீங்க பெர்சனல் அக்கவுண்ட்டா சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்டி காமிக்கும் அப்டின்றத சொல்லிர்றேன். ஓகேவா? இங்க வந்து கெட் ஸ்டார்டட் அப்டின்னு இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இங்க அப்லோட் அன் ஐடி, வீடியோ KYC அப்டின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இது 2 இது வழியா நம்ம வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இது எப்டி பண்ணணும் அப்டின்றத நான் வீடியோ பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு நீங்க பெர்சனல் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்டி காமிக்கும் அப்டின்றத சொல்லிர்றேன். இங்க நீங்க லிங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோனே லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிட்டோனே இது போல ஒரு பேஜ் காமிக்கும். நீங்க பெர்சனல் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்டின்னா. இங்க நீங்க பான் நம்பர் ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பினான்சியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணும். ஓகேவா? இது 3மே ரிக்வயர்மென்ட். இதனால வந்து நீங்க நெக்ஸ்ட் அப்டின்றத குடுத்துக்கோங்க. இங்க உங்களுடைய பான் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழ டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி சூஸ் ஆகியிருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி PayPal அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போதே குடுத்திருப்போம். ஓகேவா? அதனால நெக்ஸ்ட் அப்டின்றத குடுத்துக்கோங்க. அதேபோல நம்ம வந்து பிசினஸ் அக்கவுண்ட்ல KYC கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த பான் நம்பர் வந்து இங்கலாம் காமிக்காது. ஏன் அப்டின்னா, நம்ம PayPal அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணும்போதே பான் நம்பர் குடுத்து தான் கிரியேட் பண்ணியிருப்போம். சப்போஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் உங்க அக்கவுண்ட்ட லாகின் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போய் பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ல நீங்க பான் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அத சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க KYC கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். இப்ப தான் நம்ம பெர்சனல் அக்கவுண்ட்ல பண்றோம் இல்லையா? பெர்சனல் அக்கவுண்ட்ல PayPal அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த பான் நம்பர்லாம் கேட்டிருக்காது. அதனால இந்த ஐடி வெரிஃபிகேஷன்ல இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இங்க உங்களுடைய ஆனுவல் இன்கம் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருமோ அத வந்து குடுத்துக்கோங்க. கீழ வந்து நீங்க என்ன ஆக்குபேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத குடுத்துக்கோங்க. ஆக்குபேஷன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. KYC வீடியோ KYC பண்ணும்போது உங்கள இது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க KYC பண்றதுக்கான பேஜ் வந்துட்டோம். இதுல நீங்க ஆதார் வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்லோட் எ டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? உங்களுடைய டீட்டெயில நீங்க மேனுவலா என்டர் பண்றது அப்டின்னா, இந்த அப்லோட் எ டாக்குமெண்ட் அப்டின்றத குடுத்துறலாம். பொதுவா நீங்க டிஜிலாக்கர்ல வச்சிருக்கீங்க அப்டின்னா, டிஜிலாக்கர்ன்றது ஒரு ஆப் ஓகேங்களா? அதுல ஆதார் கார்ட்லாம் ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கும். பான் நம்பர், ஆதார் கார்ட்லாம். அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுலருந்து டிடெக்ட் பண்ற மாரி உங்களுக்கு வேணும் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஜிலாக்கர்னா என்ன தெரியும் அப்டின்ற அசம்ப்ஷன்ல தான் இத வந்து நான் சொல்றேன். ஒரு வேள தெரியல அப்டின்னா, டிஜிலாக்கர் பத்தி ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரியல அப்டின்னா. இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்டின்னா, நீங்க அப்லோட் எ டாக்குமெண்ட் அப்டின்றத குடுத்துக்கோங்க. அவங்க கேட்கிற டீட்டெயில கரெக்ட்டா என்டர் பண்ணாலே போதும். கெட் ஸ்டார்டட் அப்டின்னு இருக்கு இல்லையா? இது வந்து சூஸ் பண்ணிர்றேன். இங்க வந்து அப்லோட் அன் ஐடின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடியோ KYCன்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து நானு கெட் ஸ்டார்டட் அப்டின்றத குடுத்துர்றேன். ஒரு வேள உங்களுக்கு அப்லோட் அன் ஐடி அது மட்டும் காமிக்குது அப்டின்னாலும், அந்த ப்ரொசீஜர நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோனே வீடியோ KYC ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? நான் யூஸ் பண்றது பிசினஸ் அக்கவுண்ட்ன்றதால 2மே ஸ்டார்ட்டிங்லயே காமிக்குது. அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. இங்க ஆதார் வியா டிஜிலாக்கர் அப்டின்றத குடுத்துர்றேன். நான் மேனுவலா என்டர் பண்ண விரும்பல. நான் வந்து குடுத்துட்டேன். இப்ப வந்து வெரிஃபை ஆகுது. ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிலாக்கர் வெரிஃபைட் அப்டின்னு இருக்கும். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை ஆயிடுச்சு. இப்ப கன்டின்யூ அப்டின்றத குடுத்துர்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வீடியோ KYC பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து தரும். அதாவது என்ன அப்டின்னா, நம்மளுடைய லொகேஷன் வந்து இங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. எப்பலாம் இந்த சைட்ட ஓப்பன் பண்றோமோ, அப்ப மட்டும் லொகேஷன் ஆன்ல இருக்கணும். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குடுத்துருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கால் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்டின்றது தந்திருக்காங்க. இத வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் கால் வந்து எண்ட் ஆயிட்டோனே உங்களுக்கு வந்து சொல்றேன். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்டின்றது வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட் கால் தான். ஓகேங்களா? உங்களுடைய பான் கார்ட மட்டும் காமிக்க சொல்லுவாங்க. அத காமிச்சிட்டீங்க அப்டின்னாலே போதும். உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. இதுவே நீங்க பிசினஸ் அக்கவுண்ட்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அந்த பிசினஸ் பர்ப்போஸ் எதுக்காக நீங்க சூஸ் பண்ணீங்க அப்டின்றத கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மாரி பேமெண்ட்லாம் ரிசீவ் பண்ணுவீங்க அல்லது சென்ட் பண்ணுவீங்க அப்டின்றத கேட்பாங்க. டொமஸ்டிக்கா, இன்டர்நேஷனலான்னு. நீங்க 2மே பண்ணுவீங்க அந்த மாரி வந்து சொல்லிக்கலாம். நீங்க பெர்சனல் அக்கவுண்ட்டா வச்சிருக்கீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க.
இப்போ இந்த மாரி பேஜ் வந்தோனே நம்ம டைரக்ட்டா வந்து PayPal அக்கவுண்ட்ட டைரக்ட்டா ஆப்ல ஓப்பன் பண்ணாலும் சரி, அல்லது அதே வெப்சைட்லயே நம்ம PayPal அக்கவுண்ட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து யூ ஹேவ் டன் யுவர் பார்ட் அப்படின்னு இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் பிசினஸ் இன்ஃபோ இஸ் பீயிங் ரிவிவ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 2 to 3 டேஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பிசினஸ் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி காமிக்கும். நீங்க பெர்சனல் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, இப்படி தான் காமிக்கும். பட் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க சீக்கிரமா. இதுவே பிசினஸ் அக்கவுண்ட்னா நம்ம குடுத்திருக்க அந்த பிசினஸ்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரிவ்யூன்னா நீங்க ரொம்ப பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த பிசினஸ் என்ன குடுக்குறீங்களோ, அத பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல எதுவும் இல்ல. ஜஸ்ட் நீங்க அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும், அந்த பாப்பப் வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். மேல நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு காமிக்கும் இல்லையா? ஸோ கம்ப்ளீட் பண்ண சொல்லி, அது வந்து காமிச்சுன்னு தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இமெயில் வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு 2 to 3 டேஸ்ல வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துரும். ஓகேவா? அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல்லயே ஆல்ரெடி PayPal அக்கவுண்ட்ட, பெர்சனல் அக்கவுண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, நீங்க அத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டா நம்ம பிசினஸ் அக்கவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது? அத பத்தி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு என் அக்கவுண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அக்கவுண்டா தான் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா நான் இன்னொரு ஆள் தேடணும். அவங்ககிட்ட இருந்து தான் நான் வீடியோ வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.